அபுதாபி மீன் மார்க்கெட் போகலாமா? அபுதாபி மீனால தான் ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற மீன் என்னெல்லாம் இங்கேயும் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க கடைக்கு வந்து கூப்பிடுவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபிஷ் வந்து க்ரில் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அரேபியன் சீபாஸ் தான் நாங்கள் வாங்கினோம். அரேபியன் சீபாஸ்னால் இது ஒரு கொடுவாலே பார்த்திங்கன்னா 2-3 டைப் இங்கே இருக்கும். நல்ல பெருசாக இருக்கும். இது சின்ன சின்ன மீனில் பார்த்திங்கன்னா மத்தி மீன் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரான்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 3 இருக்கும். டைகர் ப்ரான்ஸ், லார்ஜ், மீடியம் அந்த மாதிரி. இது வந்து சங்கரா மீன். அதுக்கப்புறம் இது வந்து சீப்ரீம், ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ். இது ஃப்ரைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கிராப்லுமே பார்த்தீங்கன்னா சின்னது, பெருசு, லாப்ஸ்டர் எல்லாமே கிடைக்கும். நாங்கள் ஃபீமேல் நண்டு பார்த்து தான் எப்பயுமே வாங்குவோம். அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இது வந்து ஹம்மூர் ஃபிஷ், லோக்கல்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் இது. இந்த ஃபிஷ்ஷில் முள்ளே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கட் பண்ணி நம்ம ஃபில்லட் மாதிரி கூட வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து கனவா மீன், நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் கிழங்கா மீனில் பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருந்துச்சு, கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் சின்னது. அதுவும் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரைக்காக வாங்கிக்கிட்டோம். ஸோ எல்லா மீனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ரான்ஸு, ஃபிஷ் எல்லாமே சேர்த்து 100 கிராம்ஸ் ஆச்சு. இந்த ஃபிஷ் மார்க்கெட் பார்த்தீங்களா எவ்வளோ பார்க்க க்ளீனாக இருக்குன்னு. இங்கே பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபிஷ் கிரில் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் மார்க்கெட்குள்ளே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து கிரில் பண்ண கொடுத்துட்டு 30 மினிட்ஸ் வந்து ஆச்சு எங்களுக்கு வரத்துக்கு. ஸோ அது வரைக்கும் சும்மா நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து பேரட் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்டு பார்த்திங்கன்னா அப்படி உயிரோட லைவாக துடிச்சிட்டு இருந்துச்சு. ஃபிஷ் வந்து நாங்கள் சார்கோல் கிரில் தான் வந்து சொல்லியிருந்தோம். அந்த கிழங்கா மீன் மட்டும் ஃப்ரை சொல்லியிருந்தோம். ஸோ ஃபைனலாக ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்சல் வந்துருச்சு. இது கூட ஹுமூஸ் கார்லிக் சாஸை நம்ம வெளியில் வாங்கிக்கணும், இங்கே கொடுக்க மாட்டாங்க. கிரில் பண்ணுறதுக்கு ஒரு 15 கிராம்ஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க, கிலோக்கு ஏற்ற மாதிரி. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டா ரேட் வந்து ரொம்ப அதிகமாக ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரில் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்லாம். அந்த மசாலாவே பார்த்திங்கன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த அரபிக் ஸ்டைலில் தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அபுதாபியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். துபாயிலும் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த கிழங்கா ஃபிஷ் வந்து ப்ராஸ்டட் மாதிரி கொடுத்துருந்தாங்க, இதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நல்ல vlogs பார்க்கணுன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.